மத்திய அரசு நிதி ஒதுக்குவது தொடர்பாக சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி இடையே காரசார விவாதம் நடைபெற்றது. சட்டப்பேரவையில் பேசிய இபிஎஸ், நிதி வழங்குவதில் தமிழக அரசு மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்றும், எம்பிக்கள் மூலம் நிதியை பெறாமல் அது குறித்து பேரவையில் பேச வேண்டியதில்லை என்றும் தெரிவித்தார். அப்போது பேசிய முதலமைச்சர், மத்திய பாஜக அரசு வேண்டுமென்றே திட்டமிட்டு ஓரவஞ்சனையுடன் செயல்படுவதாகவும், திமுக ஆட்சி கொடுமைக்கு ஆளாக வேண்டும் என மத்திய அரசு செயல்படுவதாகவும் கூறினார். காவிரி விவகாரத்தில் அதிமுக எம்பிக்கள் நாடாளுமன்றத்தில் குரல் கொடுத்ததாகவும், நமக்கு கிடைக்க வேண்டிய நிதியை பெற அழுத்தம் கொடுத்தால்தான் கிடைக்கும் என்றும் இபிஎஸ் குறிப்பிட்டார். அப்போது கூட்டணியில் நீங்கள் இணைந்திருப்பதால் நீங்களும் வலியுறுத்த வேண்டும் என்றுதான் கேட்கிறோம் என முதலமைச்சர் பதிலளித்தார். மத்திய உள்துறை அமைச்சரை சந்திக்கும் போது கூட நிதி வழங்க கோரிக்கை வைத்ததாக தொடர்ந்து இபிஎஸ் கூறினார்.